வணக்கம் மக்களே. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, முக்கியமானது நான் ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு நிறைய இந்தியாவில் வந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக காயின் டிசிஎக்ஸு, அது அப்புறம் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? இதுல எல்லாம் போட்டி போட்டு கண்டிப்பாக இந்த ஃபீஸை இறக்குவாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ காயின் டிசிஎக்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஜீரோ புரோக்கிங், சரியா, எந்த சார்ஜஸ் இல்லாமல் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்ல நிறைய வர அவங்களுக்குள்ள போட்டியில் ஒரு முதல்ல ஒருத்தர் நான் மட்டும் தான், அதனால அதிகமாக ஃபீஸு எல்லாரும் லைவ் பண்ணும்போது சொல்லுவாங்க, ப்ரோ கிரிப்டோ ஆப்ஷன்ஸ் நல்லா தான் இருக்குது, டெய்லி எக்ஸ்பைரி இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ளே பண்ண முடியுது, ஆனால் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோ, என்ன பண்ணுறது நான் அப்படிங்கிறவங்க ஒன்றே தான் சொல்லியிருந்தேன். இது கண்டிப்பாக போட்டி போட்டு இறக்குவாங்க. இவங்க அப்படி தான் அப்போ தான் அவங்க யூசர்ஸ் எடுக்க முடியும் கரெக்டாக. நான் காயின் டிசிஎக்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் காட்டுறேன் என்ன விஷயம் அப்படின்னா ஆப்ஷன்ஸை. ஓகே, இப்போ இது காயின் டிசிஎக்ஸ் பிளாட்ஃபார்ம். இவங்க இப்போ தான் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, ஜீரோ ட்ரேடிங் ஃபீஸ், எந்த விதமான ஃபீஸும் இல்லை. அதாவது முதல்ல 10% எடுப்பாங்க. 10% ட்ரேடிங் ஃபீஸு அவங்க எல்லா எக்ஸ்சேஞ்சஸ் எடுப்பாங்க. இப்போ ஜீரோ ஃபீஸே இல்லை, நீ வாட்டி ஜாலியாக ட்ரேட் பண்ணுப்பா அப்படிங்கிற. ஏன்னா நம்ம அதிக பேர் ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு இது வரும். போக போக மேபி சின்ன அளவில் இன்க்ரீஸ் பண்ணலாம். 10% நல்லா புட்டுட்டு போயிடும் கரெக்டாக. மேபி சின்ன அளவில் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஜீரோவா இருக்குது, எவ்வளோ நாள் கொடுத்துருக்கான்னு தெரியல. ஆனால் இது பர்மனெண்ட்டாக கொடுக்குறானா கொஞ்ச நாளுக்கு மட்டுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இருக்கிற வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல கரெக்டாக. ஓகே, அதான் ஜீரோ ஃபீஸு ஆப்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆப்ஷனை பொறுத்தவரை 3 அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிடிசி, பிட்காயினோடது, தென் எத்திரியம் அண்ட் எஸ்ஓஎல். நான் இப்போ தான் உடனே பார்த்தேன், எந்த டெபாசிட் பண்ணல, நான் பண்ணிவிட்டு நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நான் லைவ் சொல்கிறேன் நான், சரிங்களா. அண்ட் டைரக்டா ஐஎன்ஆர்லேயே ட்ரேட் பண்ணலாம். எந்த வித இன்ஸ்டன்ட் டெபாசிட், இன்ஸ்டன்ட் விட்ரா தான் உங்களுக்கு. அண்ட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, இது லீகலாலாம் கேட்பீங்க. எஃப்ஐயூ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு. எஃப்ஐயூ ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட். இந்த டிஜிட்டல் கரன்சி இந்த மாதிரியான ட்ரேடிங்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணுறது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற எஃப்ஐயூ. அதனால் அது ரிஜிஸ்டர்ட் லீகல் தான் இந்தியாவை பொறுத்தவரை. நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், லீகலாக ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாம் போடுவாங்க. எப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறோம் அதே தான், டேக்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க, சரியா. லீகலானதால் டேக்ஸ் வாங்கிட்டாலே லீகல் தானே, அதனால் பயப்படாதீங்க. அண்ட் உங்கள் விருப்பம் இருந்தால் தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பாருங்க. அண்ட் வீக்லி, மந்த்லி அண்ட் எக்ஸ்பைரிஸ் இருக்குது. இப்போ இதில் என்ன நான் பார்க்குறேன்னா, பிடிசி பாருங்க. பிடிசி டெய்லி 20ஆம் தேதி எக்ஸ்பைரி, 21, 22, 23 டெய்லி எக்ஸ்பைரி இருக்குது, சரி. 3 நாளுக்கு அவைலபிளாக இருக்கும் எக்ஸ்பைரிங்கிறது. அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி, நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி, 9 மாதத்துக்கு எக்ஸ்பைரி, டிசம்பர் எக்ஸ்பைரி வரை கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்லேயே இந்த அளவுக்கு லிக்விடிட்டி ட்ரேட் ஆகுமான்னு தெரியல, ஆனால் 9 மாதம் லிக்விடிட்டி கொடுத்துருக்கானுங்க. இது அட்வான்டேஜ். ஏன்னா நமக்கு சின்ன லாட் சைஸில் கூட எடுத்து நம்மளால ஒரு பெட்டர் ப்ராஃபிட்லாம் பண்ணுறது. ஏன்னா இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது யூஎஸ் மார்க்கெட் பேஸ் பண்ணி. அதாவது லாங் ஆப்ஷன் எடுத்துருவாங்க, லாங் டேர்ம் ஆப்ஷன் 9 மாதம் 6 மாதம் ஆப்ஷன் எடுத்துட்டு இன்ட்ராடேல மொமெண்டம் வருங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி இதை $1 $2 ஹெச் பண்ணிடுவாங்க, சரியா. இந்த மாதிரியான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, சரி. ஏன்னா டெய்லி எக்ஸ்பைரி இருக்குதுல்ல, இந்த மாதிரி லாங் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. அப்போ பிடிசி இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட் எந்த இதுவும் இல்லைன்னு போட்டிருக்கு இதில். அண்ட் லாட் சைஸை பொறுத்தவரையில் பார்த்துட்டோம், பிடிசிக்கு 0.01 வரும் மினிமம் லாட் சைஸு. அண்ட் எத்திரியமுக்கு பார்த்துட்டோம்னா மினிமம் லாட் சைஸுங்கிறது 0.1 அப்படின்னு வரும். உங்களுக்கு எஸ்ஓஎல்லுக்கு இருக்கு, எஸ்ஓஎல் இருக்கு இல்லைங்களா, சொலானாக்கு இருக்கு. சொலானாக்கு 1 மினிமம் 1 அந்த மாதிரி வரும். 0.1 இருக்கா, இல்லை மினிமம் 1 அந்த மாதிரி தான் நம்ம எடுத்தாகணும், சரிங்களா. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி 87, இது 2000, இது 69, அதனால படிப்படியாக அந்த மாதிரி வருது. அதனால லாட் சைஸ் மினிமம். இது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுக்கலாம், அதாவது டபுளாக, அதாவது ஆப்ஷன் செல்லராக மாறணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆப்ஷன் செல்லர் கட்ட இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு சின்ன அமௌண்ட் வேணும். இந்தியன் மார்க்கெட்டில் 8 லட்சம் 10 லட்சம் வாங்க. அப்போ இங்கே கம்மியான அமௌண்ட் வச்சு பண்ணணும். 50,000 வச்சு கூட நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம். 25,000 வச்சு கூட ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம். அதுக்கேற்ற ரிட்டர்ன் வரும். பை பண்ணி ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும் இந்த கிரிப்டோஸை பொறுத்தவரையில். அண்ட் லிமிட் ஆர்டர் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் பேக்ஸ்கேட் ஆர்டர் கம்மிங் சூன்னு போட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவாங்க. நான் இப்போதைக்கு ட்ரேடிங் ஃபீஸ் இல்லை, அது வரையில் சரியானது தான். வேற என்ன, வேற பொறுத்த லிக்விடிட்டியில் ஓரளவுக்கு இருக்குது மக்கள், அதனால் நம்ம பயந்து கொடுங்க. லிக்விடிட்டிலாம் இருக்குது, முக்கியமாக பிடிசியில் நல்லாவே பாருங்க இன்ட்ராடே ஆப்ஷன். அண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியூச்சர் இங்கே பாருங்கள், ஃபியூச்சர் இருக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபியூச்சர்ஸு, சரிங்களா. ஃபியூச்சர்ஸு காயினை இப்போ நான் அப்படியே ஃபியூச்சர்ஸுக்கு மாற்றுறேன்.
ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, பிடிசி பை பண்ணிடுவாங்க. நம்ம ஃபாலோவர் அப்படி ஒருத்தர் தான் லாங் எடுத்துட்டாரு ஃபியூச்சர்ஸில். அண்ட் கீழே விழுந்துகிட்டே இருக்கு, அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. கிட்டத்தட்ட 90,000 எடுத்து 70,000 வரை வச்சுட்டேன். 60,000 70,000 வரையும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஆப்ஷன் இருக்கிறது அட்வான்டேஜ். கீழே விழுதுனா ப்ரொடக்டிவ் போட்டுப்பாங்க. பிடிசி ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும், ஷார்ட் டேர்ம் கீழே விழுகுது அப்படின்னா டக்குனு நான் ப்ரொடக்டிவ் போட்டு எடுக்கலாம். ரெண்டில் இன்கமுக்காக கவர்ட் கால் பண்ணலாம். அவர் வந்து ஸ்ட்ராங் அந்த மாதிரியான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வேணா அதுக்காக தனியாக வீடியோ மேக்ஸ் பண்ணுறேன். எப்படின்னு நம்ம வந்து எப்படி லோ ப்ரீமியம் வச்சு, சரி லோ அமௌண்ட் வச்சு இருக்கவங்க கூட ஆப்ஷன்ஸ் நீங்கள் இதில் பண்ண முடியும்னு நான் ட்ரேட்ஸ் எடுப்பேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பண்ணி காட்டுறேன். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 50,000 ஆட் பண்ணி நான் ட்ரேட் பண்ணி காட்டுறேன். சரியா? அண்ட் நல்லா தான் இருக்குது. அண்ட் வந்து தாராளமாக வேணா ஏற்கனவே சொன்னது தான், கிரிப்டோவில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இது பண்ணுங்க. நம்ம ஈவினிங் லைவ்லையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் வந்து வேறு எதுவும் இல்லை. அண்ட் தேங்க்யூ, பாய்.